ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா பிஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனியன் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருக்கேன். அஞ்சுலேருந்து ஒரு 6 மீடியம் சைஸில் வெங்காயம் நம்ம எடுத்துக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையால் அந்த வெங்காயத்தை உதுத்துடலாம். இந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக கொஞ்சம் இஞ்சியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும் அது கூட. ஸோ நான் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். ஸோ அளவு தெரியலனா சின்ன கப்பில் நீங்கள் அளந்து கூட சேர்த்துக்கலாம், 4 கப் அளவு. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ பார்த்து அப்படியே கிளறி விடுங்க. தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிடலாம். தண்ணி அதிகமாகிடுச்சா நல்லா வராது. ஸோ தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. கடாயில் எண்ணெயை காய வச்சுடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணதை அந்த எண்ணெயில் பொறுமையாக சேருங்க, இல்லைன்னா கையில் பட்டுடும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. எண்ணெய் காயும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பக்கோடா மிக்சரை நம்ம பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. இந்த பக்கோடா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் மாதிரி அதே சேம் டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கோடா நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம அதுலேருந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. பட் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதம் வர மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இதில் எந்த ஒரு ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.